ஹலோ கேஸ், வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் இருக்கால, அண்ணன் வந்து இந்த மாதிரி அவங்க மாமா சண்முகத்திட்ட போய், எனக்கு என்னமோ இந்த உங்களை பார்த்தா தப்பாக தோணுது மாமா, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லும்போது, நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் வந்து கேட்டேன்ல, இந்த மாதிரி குன்றத்துறம் காளியம்மா முன்னாடி நீங்கள் ஏன் இப்போ நான் கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டு ஏன் உள்ளே வந்து கும்பிடாம போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு காரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா. எப்படின்னா 40-50 வருஷமாக ஒரு வைராக்கியம்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னாங்கல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, அவங்க நடவடிக்கையே சரியில்லை, தப்பு தப்பாக இருக்குது, எனக்கு ஏதோ தோணுதுன்னு தோணிட்டு இருக்கு. ஏன் நீ எப்படி பேசுகிறம்மா, எவனோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்க அவங்க மேலே எதுக்கு சந்தேகப்படுறேன்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவங்க மேலே கண் வைக்கிறது நல்லது மாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீ சொல்லிட்டுல நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோடனேயே வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்து சண்முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லவங்க மாதிரியே வீட்டுக்குள்ள வராங்க. எப்படி சண்முகம் வந்து எப்படி நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரவேற்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. சாப்பிடுங்க மாதிரி ஏதாச்சும் சொல்லும் போது, இல்லை நான் விரதத்தில் இருக்கேன், இவங்களுக்கு ஏதாச்சும் கூட நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோடனே, சரிங்க சொன்னோடனே இந்த மாதிரி அண்ணன் கேட்பா, இப்படின்னா டவுட்டு தான் கேட்பா, இந்த மாதிரி விரதம்னு சொல்கிறீங்களா, அப்போ எதுக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டோடனே அவள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாள். அவங்களுக்கு அப்போயே ஒரு மாதிரி தப்பாக பண்ணும். எப்படின்னா இந்த மாதிரி விரதமாக இருந்தாலுமே சாமி வந்து கூப்பிடலாம், இருந்தாலும் எங்கே வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லுவேன், நான் எப்படின்னா 40-50 வருஷமாக நான் வந்து ஒரு வேண்டுதலில் இருக்கேன், இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காளியம்மன் நிறைவேற்றினதுக்கப்புறம் நான் அவளை பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஏதோ ஓகேன்னு சொன்னோடனே இந்த மாதிரி சண்முகத்தோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து அடியே என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், இப்போ ஏதாச்சும் காஃபி ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடு வந்தவங்களுக்குன்னு சொன்னோடனே, சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காஃபி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தோன்னே காஃபி குடிச்சிட்டு நல்லாயிருக்கும் அதுன்னு சொல்லி ஜாலியாக ஃபேமிலி கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு சரி சண்முகம் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, ஏன் என்ன அதுக்கட்டி கிளம்புற இருடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொல்கிறாரு, ஒரு குட் நியூஸ் தெரியுமா, நீங்கள் வந்து நல்ல நேரம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு கோர்ட்லேருந்து ஆர்டர் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, குன்றத்தூர் காளியம்மன் திருவிழா வந்து நானே முன்னாடி நடத்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்திருக்கு தெரியுமா, எல்லாம் உங்கள் நல்ல நேரம் தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். சரி டைம் ஆச்சு கிளம்புறேன்னு சொல்லும்போது, ஓகே பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பிச்சு வச்சோடனே, மாமா உங்களுக்கு தனியாக கொஞ்சம் பேசணும் மாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே வந்து இந்த மாதிரி சண்முகத்தோட ஒய்ஃப் இவங்க என்ன பேச போகிறாங்க சொல்லி ஒட்டு கேட்போம் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோ கிளம்பலாம். இந்த மாதிரி வந்து சண்முகத்தில் வந்து தனியாக அண்ணன் பேசிக்கிட்டு இருப்பா. பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து இவ எதுக்கு தனியாக கூப்பிட்றா இவளை என் ஹஸ்பண்டாக சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, எனக்கு என்னமோ உங்களை பற்றி சந்தேகமாக இருக்குது மாமான்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா இவங்க மேலே ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது தான். எப்படின்னா நேற்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அப்போ வந்து அவங்க கோயிலுக்குள்ளே வரவே இல்லை, வெளியே நின்றுட்டாங்க. வெளியே நின்றுட்டு எப்படின்னா சாமி கும்பிட வந்தவங்க சாமியை தானே கும்பிடணும், எதுக்கு வெளியே நின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமி விடும்போது வந்து நீங்கள் என்ன தெரியுமா சொன்னீங்க, இந்த குடும்பத்தை வந்து அந்த அவர் இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ தப்பு தப்பு இது பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, வந்து நிற்கிறாரு, நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, அதனால தான் வந்து கருப்பரே அவரை வெளியே அடிச்சு துரத்திடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்னவோ சொல்கிற, கருப்பு சாமியை வெளியே துரத்துச்சான்னு சொல்லும்போது, ஆமாம் கருப்பு சாமியே வெளியே துரத்திடுச்சு, அதே மாரி இவங்க வந்து இவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை தான், ஏதோ இவங்களை தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இருப்பான்னா, அதோட வந்து சரிம்மா எதாக இருந்தாலும் பார்த்துடலாமா, ஃபஸ்ட் நம்ம கோயில் திருவிழா நிம்மதியாக எந்த தடங்கள் இல்லாமல் நடத்தணும்னு சொல்லும்போது, ஆமாம் அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து என் புடவை வேறு எரிஞ்சு போச்சு தெரியுமா, எரிஞ்சு போனது அது அலைஞ்சு அது ஒரு பெரிய கதைன்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது, இதெல்லாம் சொல்லக்கூடாதும்மா மாமா உங்களுக்கு நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் சபாஸ் எப்படி குடும்பத்தை பிரிக்கணுமோ நல்லா நல்லா தெளிவாக பிளான் பண்ணி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சண்முகத்தோட ஒய்ஃப் வந்து சொன்னோடனே என்னத்தன்னு சொல்லும்போது, எப்படிடி இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்கள தப்பாக பேச இப்படி வாய்க்கோசம் இப்படி பொய் சொல்லி இவர் மனசை மாற்ற பார்க்குறியான்னு சொல்ல மாதிரி, எங்கே ஒரு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, அண்ணன் சொன்னால் அதில் 100 அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் சொன்னால், ஆமாம் இவரை தலையிலத்துக்கு வச்சு ஆடுங்க, இப்போ வந்தவங்களை பார்த்தீங்களா அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்குது, இவளுக்கு மட்டும் ஒரே கெட்டவங்க மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொன்னோன்னே, ஏதோ தோணுச்சு மாமா சொன்னேன், சரி அண்ணா நம்ம பார்த்துக்கலாம், திருவிழா முடிஞ்சவரை பேசிக்கலாம், நீ போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, ஏன்டி எப்போ பார்த்தாலும் அண்ணன் நோண்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன், என்ன அவன் மருமகளை சொன்னோன்னே போக பார்த்துட்டு வந்துடுமேன்னு சொல்லும்போது,
அப்போ வராதா அப்படின்னு சொன்னோடனே, உங்க அண்ணன் பொண்ணு உங்க தங்கச்சி பொண்ணு தானே, உங்கள மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சாய் மோனில் பேசிட்டு இந்த மாதிரி வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ வந்து சண்முகம் உட்காந்து ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, அண்ணன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை வந்து இவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணுறதே வந்திருக்காளா, நான் எப்படின்னா அண்ணன் சொன்னதை கூட நம்பலை, எப்படின்னா கருப்புசாமியே உங்களை வந்து வெளியே போ, இப்படி இல்லட்டா இவன் உன்னை இது பண்ணிடும் சொல்லிட்டு பிளாக் அப்படின்னு மிரட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சி யோசிக்கிறாரு. ஒருவேளை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சரி கூடிய சீக்கிரம் இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படின்னா புதுசாக அந்த ஃபேமிலி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவ அந்த பாட்டி இருக்கால, அவளோட பேரன் வந்து நிற்கிறான். என்ன பாட்டி ஏன் வந்துட்டோம், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்திருக்கலாம்னு சொல்லும்போது, எதுக்குடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த அங்கிள் நல்லா தானே ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தார், எதுக்கு நம்ம அவங்க வீட்டிலேருந்து வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கிளா அவங்கள தான் நம்ம பழி வாங்க போகிறோம்னு சொல்லுவோம். என்ன ஆண்டி சொல்கிறீங்க, என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு விஷயம் தெரியாது, நான் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா, அந்த குடும்பத்தை பழி வாங்க தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஆமாடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உன் தாத்தா செத்து போனது காரணம் இந்த குன்றத்தூர் காளியம்மன், அந்த அவங்க சண்முக ஃபேமிலி எல்லாமே தான், சண்முகத்தை பழி வாங்காமல் அந்த ஊரில் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது பாட்டி, அது பண்ணி தான் ஆகணுமா சொல்லும்போது, பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போக இந்த மாதிரி மறுபடியும் வந்து நம்ம சாமி கும்பிட்டியான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகிறா. கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு விஷயத்தில் மறுபடியும் அம்மன் வராங்க. அம்மன் வந்தோடனே எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நல்லா இருக்கேன், உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது, எனக்கும் அப்படி தான் தோணுது பற்றியா, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தை பேசும்போது, இன்னொன்று பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இந்த குன்றத்தூர் காளியம்மனை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறான். அப்படியான்னு சொல்லி அவன் வந்து அந்த அந்த சின்ன பொண்ணு கேட்குறான். ஆமாம், ஏன்னு தெரில, உன்கிட்ட இருக்கிற ஃபேஸ் அப்படி இருக்கு, ஏதோ சாமி மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, சரி அப்போ நீ சாமின்னு கூப்பிடுன்னு சொல்லும்போது, சரி சாமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே ஏதாவது சாப்பிட்டியாதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு அந்த பொண்ணோட உட்காந்து தனமும் அண்ணமும் உடனும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடான்னு சொல்லிட்டு சின்ன பண்ணி கேட்குறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தனமும் சொல்கிறா. இருந்தாலும் இந்த ரம்யா அவங்க அதை நினைச்சு தான் பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, என்ன சொல்லிட போகிறாங்க, கொஞ்சம் போனால் திட்டுவாங்க அவ்வளோதானே, அதான் மாமா இருக்கார்ல, மாமாவும் கார்த்தியெல்லாம் இருக்காங்களா வான்னு சொன்னேன். அப்போ ஓகே வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த மாதிரி அவர் கேட்குறாரு சண்முகம், யார் தானோ இதுன்னு சொல்லும்போது, இது தெரிஞ்ச பாப்பா தான் சொல்லி, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகத்தில் ஒய்ஃப் திட்டும்போது, இவங்களுக்கு வேலையில் உள்ள போடி, சின்ன பொண்ணு வந்திருக்கா, சின்ன பொண்ணு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், வெளியே போடி உள்ள போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டி விட்டுட்டு, வா பாப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாப்பா எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து பாப்பா வந்து கணத்தை பிடிச்சி கிள்ளி இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து, சரி நாங்கள் வெளியே கடைக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு பாப்பா தனம் அண்ணன் முன்னாடி வெளியே கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி அவளுக்கு வந்து அந்த சாமியை கொடுக்குது. சாமியை கொடுத்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்க தனியாக எப்படின்னா ஃபேமிலியாக வராங்க. அப்புறம் புதுசாக அந்த ஃபேமிலி தான் கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறத வந்து இந்த மாதிரி கேட்க வைக்கிறதுக்காகவே அந்த சாமி அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி அண்ணன் ஒய்ஃப் கேட்குறா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு, சண்முக குடும்பத்தில் பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கதை வந்து அண்ணன் கேட்டு ஷாக் ஆகிற, ஓஹோ கதை அப்படி போதோ, அதனால தான் கொன்றொருத்தர் காளியம்மா வந்து என்னை வந்து வெளியே வர வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு, நான் எப்படியும் வந்து இந்த இது நடக்க வரேன்னு பார்க்குறேன், எங்கள் மாமாவே பழியாங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அவரோட இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேசுவோம்.